ஃபைனலாக எங்களுடைய தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் தக்காளி பறிச்சிட்டோம். பார்த்தீங்களா, தக்காளி 3 தக்காளி வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்துட்டு 5 கத்திரிக்காய் வந்திருக்கு. மொத்தம் 2 ரகம் கத்திரிக்காய் இருக்குது. இது வந்துட்டு லைட் பர்பிள் கலரில் இருக்கா இந்த கத்திரிக்காய். இது வந்துட்டு வரி கத்திரிக்காய். மொத்தம் 2 கத்திரிக்காய் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போட்டு வச்சுருக்கோம். இது மிஞ்சி போனால் ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஆனால் இதை பறிக்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 9ஆம் மாதம் நட்டு வச்சது. ஸோ ஜனவரி எடுத்திருக்கோம். அதனால் விவசாயிக்கிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் பேரும் பேசாதீங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி பாய்ச்சணும். ஏன்னா தண்ணி பாய்ச்சணும் தானே. தண்ணி யார் பாய்ச்சுவாங்க? டெய்லி தண்ணி யார் ஊற்றுறா செடிக்கு? யார் ஊற்றுவா? சாரா ஊற்றுவியா தண்ணி செடிக்கு? எப்படி ஊற்றுவீங்க? செடியில் தண்ணி எங்கே போய் ஊற்றுவீங்க? எப்படி ஊற்றுவ காமி? செடிக்கு தண்ணி எப்படி ஊற்றுவீங்க? அதனால் யாராவது காய்கறிலாம் பேரம் பேசி தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ லாபம்லாம் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு தண்ணியே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இதுக்குன்னுட்டு தனியாக ஒரு பைப் லைன்லாம் வாங்கிட்டு இதை தனியாக ரொம்ப இதுக்கு உரம் போட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப இது காய்ச்சி தரதை விட நாங்கள் செலவு பண்ணுறது எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பாவம் விவசாயிகளுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தான் தெரியல. அதனால் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் எல்லாம் பேரம் பேசிடாதீங்க. அவங்க சொல்கிற விலைக்கு, அதுக்குன்னு அநியாய விலைக்கு வாங்க சொல்லலை, அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிடுங்க. ஏன்னா இவங்க விவசாயம் வச்சுட்டு பதியம் போட்டு, நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா விதையாக தான் போட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா விதை தான். நான் விதையும் போட்டு ஒரு தொட்டியில் ஃபஸ்ட்டு பதியம் வச்சுட்டு அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இப்போ இந்த பச்சை மிளகாய்லாம் பக்கத்தில் இருக்கா. இது கொஞ்சம் நல்லா பெருசு, இன்னும் பெருசாகணும். பூலாம் விட்டுருக்கு பாருங்கள், பச்சை மிளகாய் பூலாம் விட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் திருப்பி அதை நான் வந்து மாற்றி வேறு இடத்துல வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்க்குது பார்த்திங்களா. இது பூவு, இதுதான் பூவு, அதோடைய பூவு எவ்வளோ அழகாக. இலை பிக்கக்கூடாதுடா தாங்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. சென்னையிலலாம் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க இதை. எங்களோட கார்டன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எங்கள் பாப்பா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் எப்படி சொல்லுவீங்க? வணக்கம் சொல்லுங்கள், கையை கட்டி வணக்கம் சொல்லுங்கள். தேங்க்யூ.